Hi sisters and brothers, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கிற செகண்ட் லெசன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதிலேருந்து புக் பேக் கொஷின்ஸும் புக் இன்சைட் கொஷின்ஸும் பார்ப்போம். அதனால் ஒன்லைனராக படிக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக ரிவிஷனாக இருக்கும். குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4க்கும் டெட் டிஆர்பிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 2 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, சூஸ் புக் பேக்கில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். த கான்ஸ்டியூஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் எப்போனா November 26. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி அக்செப்டட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் இயர் எப்போனா 1949 தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் டேஷ் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டில் 2016 வரைக்குமே 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்து இப்போ ஆயிருக்குது. அது நம்ம செக் பண்ணிக்கோங்க நெட்டில். 103 உமன் ரிசர்வேஷன் பற்றி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வந்து நெக்ஸ்ட்டு வந்திருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்னா, ரைட் டு ஓட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை, அது வந்து லீகல் ரைட்டு. அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் ரைட் டு ஓட் அட் 18 years ஏஜ். நெக்ஸ்ட் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்ப்போம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் செலக்டட் as the சேர்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோட சேர்மன் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அம்பேத்கர். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர் எல்லாமே. டேஷ் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்திருக்கு. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு ஃபோர்ஸ்னா January 26, 1950. அடாப்ட் பண்ணதுன்னா வந்து November 26, 1949. அடாப்டட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும், அப்புறமா தான் என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மேட்ச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து August 15, ரிப்பப்ளிக் டே வந்து Jan 26, கான்ஸ்டியூஷனல் டே ஆஃப் இந்தியா வந்து November 26. அப்போ தானே அடாப்ட் பண்ணாங்க, அதனால November 26 தான் வந்து கான்ஸ்டியூஷனல் டே. ரைட் டு எஜுகேஷன் வந்து April 1, ஏன்னா அந்த ஆக்ட் வந்து அப்போ தான் என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2009 வந்து போட்டு 2010 வந்து April 1 அன்றைக்கி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், புக் இன்சைட் கொஷின்ஸ். காங்கிரஸ் செஷன் அட் டேஷ் இன் 1929. The members of Congress unofficially declared the Purna Swaraj or the day of complete governance. எந்த செஷன் 1929 லாகூர் செஷனில் தான் நடந்திருக்கும். சரிங்களா, பூர்ண ஸ்வராஜ் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் 1930 January 26. 1930 தான் வந்து பூர்ண ஸ்வராஜ் நடந்திருக்குது. டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டுகெதர் டு ஃப்ரேம் கான்ஸ்டியூஷன் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரேம் பண்ணும்போது 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. பூர்ண ஸ்வராஜ் கொஷனும். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம்ட் இன் 1946. சேர்மன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பர்மனெண்ட் மெம்பராக இருந்தவர் வந்து ராஜேந்திர பிரசாத். பர்மனெண்ட் சேர்மன் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இதில் டெம்பரரியும் ஒருத்தர் இருப்பாங்களே, சச்சிதானந்த சின்ஹா, அதனால தான் பர்மனெண்ட் மெம்பர் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி உமன் மெம்பர்ஸ் வேர் இன் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி? ஸ்டார்டிங்கில் வந்து 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க உமன் மெம்பர். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா 15 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், 17th கொஷின். டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம் வித் டேஷ் மெம்பர்ஸ். டோட்டலாக 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா, அந்த 8னா 1 வந்து சேர்மன், 7 வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதுதான் டிராஃப்டிங் கமிட்டியோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து, 8 மெம்பர்ஸ். சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் யாருன்னா அம்பேத்கர் தான். ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த அன் அட்வைசர் இன் டிராஃப்டிங் கமிட்டி வந்து BN ராவ். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டி மெட் ஃபார் ஃபஸ்ட் டைம் எப்போ ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணுறதுக்காக அந்த கமிட்டி வந்து மீட் பண்ணிச்சுன்னா 1946 December 9. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நிறைய வாட்டி வந்திருக்குது. நெக்ஸ்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஃப்ரம் டேஷ் கண்ட்ரிஸ். 60 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம். சரியா, 60 கண்ட்ரிஸ் பார்த்து தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதியிருக்குது. ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் பிஃபோர் த டிராஃப்ட் வாஸ் ஃபைனலைஸ்டு? 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வென் டி டிராஃப்டிங் கமிட்டி கம்ப்ளீட்டட் ஃப்ரேமிங் கான்ஸ்டியூஷன்? November 26, 1949. சரிங்களா, டியூரேஷன் ஆஃப் த பீரியட் டு கம்ப்ளீட் த கான்ஸ்டியூஷன் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சுன்னா 2 years 11 months 17 days. சிலத்தில் வந்து 18 days கூட இருக்கும். அந்த ஆப்ஷனில் 18 days இல்லைன்னா நீங்கள் வந்து 17 days செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 years 11 months 17 days. நெக்ஸ்ட்டு, த கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்செப்டட் பை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆன், இதுவும் 1949 November 26. அந்த அக்செப்ட் பண்ணனால, அடாப்ட் பண்ணனால தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் டேவாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் டே செலிப்ரேட்டட் ஆஸ் டே ஆஃப் கான்ஸ்டியூஷன்?
நவம்பர் 26. How much was spent to frame the Constitution of India வந்து அப்போவே வந்து 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ட்ரெஸ்ஸஸ் ஆன் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இது எல்லாமே வந்து ப்ரியாம்பிள் வந்து ட்ரெஸ் பண்ணுது. ப்ரியாம்பிள் இஸ் த ப்ரீபேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது இந்த ப்ரியாம்பிள் பற்றி வந்து மெயின்ஸில் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. குரூப் 2A இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா அதில் ப்ரியாம்பிள் கொஞ்சம் அந்த சார்ட் வந்து நல்லா படிச்சுக்கணும். க்ரானாலஜி வந்து ப்ரியாம்பிளில் இந்த ஆர்டர் கேட்பாங்க, நிறைய இடத்துல க்ரானாலஜி கேட்பாங்க. சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக். சரிங்களா? நான் வந்து விஓசி டிஆர் டாக்டர் வச்சுருந்தேன். விஓசி 3வது லெட்டர் சி வருது, அப்போ விஓசி டாக்டர் டிஆர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட க்ரோனாலஜி கூட பண்ண சொல்லுவாங்க. ரைட் டு ஈக்குவலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இதில் ரைட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் படிப்போம். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு வாட்டி வந்து அகேன்ஸ்ட்ன்ற வேர்டு கொடுக்காமலே கொடுத்துருந்தாங்க. நாங்கள்லாம் கண்ணு மூடிட்டு தப்பாக போட்டுட்டு வந்தோம். அதனால தான் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது வந்து டிக் பண்ணுங்கள். 31st கொஸ்டின் பாருங்கள். சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஹூ வாஸ் கன்சிடர்ட் த சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து அம்பேத்கர். இவர் தான் சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. அதே மாதிரி சீஃப் ஆர்கிடெக்டும் அவர் தான் அம்பேத்கர். நெக்ஸ்ட் பாருங்கள். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, there are certain guidelines to be followed while governments frame law. சரிங்களா? certain guidelines வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. these are not mandatory, they should be taken into account. இது வந்து கம்பல்சரி இல்லை, ஆனாலும் ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லுது. அதுதான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நெக்ஸ்ட் வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது இல்லையா, அது ஒன்று பார்ப்போம். அதுவும் வந்து நடுநடுவில் கேட்பாங்க. 11th டியூட்டி என்ன, 5th டியூட்டி என்ன, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்டிங் நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். நான் வந்து ஃபுல்லாக லைன் கொடுக்கல, சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து ஷார்ட்டாக ஞாபகம் இருக்குன்ட்டு. ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃப்ளாக் வரணும். செகண்ட் வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் கான்ஸ்டியூஷன் வரணும். ஃபாலோ அவர் கிரேட் லீடர்ஸ் ஹூ ஃபாட் ஃபார் அவர் ஃப்ரீடம் டு ப்ரொடெக்ட் கண்ட்ரி. கிரேட் லீடர்ஸ் வரணும். ரெடினஸ் டு சர்வ் அவர் கண்ட்ரி இஃப் நெசசரி. எந்த டைமில் வேணாலும் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் இருக்கணும். கன்சர்வ் அவர் ஏன்ஷியன்ட் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். கன்சர்வ் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், ஃபாரஸ்ட், ரிவர், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே வந்து கன்சர்வ் பண்ணணும். அது வந்து நம்மளோட டியூட்டி தான். நெக்ஸ்ட் பாருங்கள். டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், டெவலப் சயின்ஸ், ஹியூமனிட்டி, அவாய்ட் நான் வயலன்ஸ். இதெல்லாம் சயின்டிஃபிக் டெம்பர்ன்றது வந்து 8. 9th வந்து ப்ரொடெக்ட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணும். 10th வந்து ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ். 11 வந்து ப்ரொவைட் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன் 6 to 14 ஏஜஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ். அவங்களோட ரெஸ்பான்சிபிள், சரியா, சைல்டுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி யார் யாரெல்லாம் இருந்தாங்க. 1+7 படித்தோம் இல்லையா, டோட்டலாக 8 மெம்பர்ஸ். அதெல்லாம் யார் யாருன்னா, அம்பேத்கர் வந்து சேர்மனாக இருந்தார். நெக்ஸ்ட் வந்து KM முன்ஷி, N கோபாலசுவாமி, சையத் அகமது சதாத்துல்லா, PL மிட்டர், N மாதவராவ், TTK, TP கைத்தன். இங்கே எல்லாமே வந்து சேர்மன் அண்ட் மெம்பர்ஸு பார்த்துக்கோங்க. எலிமினேட் பண்ணுறது கூட வேறு ஏதாவது நேம் கொடுத்தும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வென் கான்ஸ்டியூஷன் வாஸ் டிராஃப்ட் பண்ணும்போது 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அட் ப்ரெசன்ட் கான்ஸ்டியூஷன் கண்டெயின் 448 ஆர்டிகல்ஸ். சிலதில் 449 இருக்கும், ஓகே தான். 25 பார்ட்ஸ், 12 ஷெடியூல்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் டில் 2016 வரைக்கும் தான் வந்து 101 அமெண்ட்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் காப்பி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஹிந்தி, இங்கிலீஷ், ப்ரிசர்வ் பை யூஸிங் ஸ்பெஷல் கேஸ் இன் பார்லிமெண்ட் லைப்ரரியில் வச்சுருக்காங்க. என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீலியம் கேஸ். சாவரின் மீன் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் கிராண்டட் பீப்புள் த ரைட் டு ரூல். நெக்ஸ்ட் வந்து சாவர்னிட்டி ரெஃபர்ஸ் டு த அல்டிமேட் பவர் ஆஃப் த கண்ட்ரி. இது ரெண்டுமே சாவர்னிட்டியை தான் சொல்லுது. போத் ஆர் கரெக்டு. சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் எ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பி பாருங்கள். இன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். அதுவும் கரெக்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது எல்லாமே வந்து கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் கிட்ட வரப்போகுது இல்லையா, டென்ஷன் இல்லாமல் மெதுவாக படிங்க, புரிஞ்சு படிங்க.
ஓகே, தேங்க்யூ.